ரீசெண்டாக வந்து கான்சர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் எங்கே நடக்குது, என்ன டேட் நடக்குது, எந்த ஊரில் நடக்குது, ஒரு வெளிநாட்டில் நடந்தாலும் பரவாயில்ல டிக்கெட் போட்டு போகிறன்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ட்ரெண்டான ஒரு கான்சர்ட் அப்படின்னா மழையையும் தாண்டி அதையும் பொருட்படுத்தாமல் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஆத்மாத்மான ஒரு ஃபேன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற எனர்ஜி நீங்கள் எப்படி அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள், என்னதான் இருந்தாலும் நான் உட்காந்து இப்படி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் நடிக்கணும்னு போயிட்டா ரொம்ப சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. வெளியே வந்தால் ஒரு லைஃப் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்குன்னு போயிட்டா எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணுற வரைக்கும் நான் யார் எப்படி இருப்பேன் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த 3 hours பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு டான்ஸ்லாம் ஆட மாட்டேன், படத்துலேயே ஆட மாட்டேன். இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் போய்கிட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு க்ரௌடுக்குள்ளே போய் விழுந்துக்கிட்டு, தம்பி நான் தான் வருவேன், நீங்கள் நான் பார்த்துக்குங்க, பத்திரமா அனுப்பி விட்ருங்க, பவுன்சர்ஸ்லாம் கிடையாது, ரேண்டமாக உள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த கூட்டத்தில் இருக்காங்களா ஜாலியாக. நாங்களாம் ஒரு ஸ்டார்ஸோட 10க்கு நான் வந்து தேட்டரில் க்யூவில் நின்று வாங்கியிருப்போம்ல, அந்த மூமெண்ட்லாம் எனக்கு வந்து லைவ் ஷோவில் கிடைக்குது. ஆடியன்ஸ்குள்ளே போகும்போது அந்த பல்ஸ் நல்லாயிருக்கு, எனர்ஜி நல்லாயிருக்கு, என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பேசலாம். அவங்களுக்கு எல்லாமே தேவைப்படுறது வந்து என் விஜய் ஆண்டனியோட வைப்பு அண்ட் சாங் உருப்படியாக பண்ணு கூட அவங்க எதிர்பார்க்குறது இல்லை. நான் வரணும், ஒன்று நிற்கணும், ஏதாவது ஒன்று பாடணும், அவங்கள ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஓவரால் அந்த 3 hours வந்து ரொம்ப எனக்கு அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. லைவாக ஒரு குழந்தை அந்த மாடு கண்ணுக்குட்டி போய் நிற்கும்ல அந்த இடத்துல, அந்த மாதிரி ஜாலியாக ஏதாவது சொல்லுவாங்க, சார் இப்போ உடஞ்சி இந்த மாதிரி பண்ணி எதுவுமே சொல்லாதீங்க தம்பி, நான் ஒன்று போனவுடனே எனக்கு தோணும் ஆடியன்ஸ் இருக்காங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த மூமெண்ட்லேருந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு நான் திருப்பி த்ரோ பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஐ திங்க் ரீசெண்டாக 4 months பேக் தான் ஆரம்பித்தேன் கான்சர்ட். இது வரைக்குமே 5 or 6 பண்ணிட்டேன். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ்க்காக நம்ம ஒவ்வொரு நாள் அப்டேட்டுக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து என்னன்னா ஆக்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர், இந்த மாதிரி வந்து மியூசிக் டைரக்டர், அது சொல்லவே வேணாம், அது உங்களுடைய கோட்டை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி எல்லாத்துலேயுமே வந்து கால் பதிச்சு எல்லாத்துலேயுமே ஒரு மார்க் ஒன்று நீங்கள் பதிக்கிறீங்க இல்லையா, அது எப்படி முடியுது? அது எல்லாத்துலேயுமே ஒரு இன்னைக்கு எல்லாருமே அதை செய்யலாம், நான் மட்டும் இல்லை. நீங்கள் நாளைக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஆசை சொல்லுங்களேன், மனசில் ஏதாவது ஆசை இருக்குன்னு அதை சொல்லுங்கள் கொஞ்சம் என்கிட்ட. எனக்கா சார், ஐயோ கோல் இல்லாமல் வாழ்றேனே, இப்போ என்ன பண்ணுறது தெரியல. என்ன வேணாலும் ஒரு பெரிய பிஸ்னஸ், பெரிய கோல் கூட அவசியம் இல்லை. சின்ன வேலை ஒன்று, ஒரு ஜிரின்னு நாளைக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு செடி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்சியராக அப்ளை பண்ணுவீங்களே, ஒரு தொட்டி வாங்குவீங்க, அந்த செடி எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்குவீங்க, அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவீங்க, அது 1 வாரம் கழிச்சு வளரும் இல்லையா. அது மாதிரி லைஃப்பில் நீங்கள் எதை நினச்சாலுமே, அது மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் ஆக்டராக இருந்தாலும் அது செடி மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. ஒரு செடி 1 வாரத்தில் வளரும், ஒரு செடி 1 வருஷம் கழிச்சு வளரும். ஐ திங்க் மூங்கில்லாம் 1 year ஆகும் அப்போ வளர்கிறதுக்கு. ஐ திங்க் வளரும், டக்குன்னு 3 months வளர்ந்துடும். ஆனால் வேர் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 year ஆகும். அது மாதிரி செடி மாதிரி தான் லைஃப்பில் நீங்கள் வந்து நினச்சி ஒன்று முடியாமல் போகிறதுன்னு கிடையவே கிடையாது. எது வேணால் ஆகலாம். நீங்கள் ஆக்சுவலாக பிஎம் ஆகணுமா, சிஎம் ஆகணுமா, ஆயிடலாம். நினச்சா போதும் ஆயிடலாம். எவ்வளோ உறுதியாக நினைக்கிறீங்கன்றது தான் இருக்குது. யார் வேணால் ஆயிடலாம். இந்த இடத்துல தான் அங்கே போகணுன்னுலாம் கிடையாது. கடைநிலையிலேருந்து ஒருத்தர் கூட உறுதியாக நம்பினா, பிச்சைக்காரன் 1ல் ஒரு டயலாக் உண்டு, நம்பிக்கையோட பலமே அதை முழுசாக நம்புறதுல தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் மூட நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது. எதை நம்புறீங்களோ முழுக்க நம்புங்க, அந்த நம்பிக்கை வந்து நடத்தி கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே. அதுவே நம்மள ஒரு பிளேஸ்க்கு ரீச் பண்ணிடுறோம். அந்த நம்பிக்கையில் மட்டும் இன்னொருத்தருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. லைஃப்பில் என்னவா வேணா இருக்கட்டும், உங்கள் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், லிமிட் கிடையாது. உங்கள் நம்பிக்கை என்னவா வேணா இருக்கலாம். மூட நம்பிக்கைன்றது பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லுவாங்கன்னா, அது இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற வரைக்கும் அது நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கலாம், நடக்கும் கண்டிப்பாக. நிச்சயமா. சார் மார்க் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை, பட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் உங்களுக்குன்னு ஒரு கோல், விஜய் ஆண்டனி சாருக்குன்னு ஒரு கோல் இருக்கா? கோல்லாம் ஒன்றும் இல்லை. இனிஷியலாக வந்து சின்ன அறிவு இல்லாமல் இருக்கும்போது இருந்துச்சு, மியூசிக் டேரக்டராக இருக்கணும்னு இருந்துச்சு. ஏன்னா அப்போ எனக்கு படிப்பு வரல, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், சொசைட்டி கேள்வி கேட்குது. நானுமே வந்து 12th முடிச்ச பிறகு என்ன பண்ண போகிறேன், காலேஜ் முடிச்ச பிறகு என்ன போகிறேன்னு ஒரு தேவை எனக்கு இருக்குது. அடையாளம் தானே. இப்போ விஜய் ஆண்டனின்றது வந்து வெறும் சதையும் கையும் உடம்பும் காலும் கிடையாது, அது வேலையோட அடையாளம் தான் விஜய் ஆண்டனி. ஆக்சுவலாக அந்த அடையாளம் எனக்குன்னு என்ன கேட்பாங்களே, 4 பேர் என்ன வேலை செய்கிறப்பான்னு கேட்பாங்களேன்றதுக்காக எதை சூஸ் பண்ணுறது. நல்லா படிச்சிங்கன்னா டாக்டர்னு ஆகிடலாம், இன்ஜினியர் ஆகிடலாம். நான் படிக்கிறதும் கிடையாது. என்னை வந்து நிரூபிக்கிறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டேன் தான் ஒரு விஷயத்துக்கு. அந்த விஷயம் அடைஞ்சாச்சு. அந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா முழு திருப்தி எனக்கு மியூசிக் பண்ண பிறகு கூட பெருசாக கிடைக்கல. இந்த ஹீரோவுக்கு பண்ணால் பாட்டு பெரிய ஹிட் ஆகுது, இந்த ஹீரோவுக்கு பண்ணால் அதே பாட்டு வந்து சின்னதாகிடுது. ஸோ எல்லாமே ஒரு ஹீரோஸையோ மற்ற விஷயங்களே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த படங்களை நம்மளே உருவாக்கி பார்க்கலாமேன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று தோணுச்சு, அதை பண்ணிட்டேன். அப்போ வாழ்க்கையும் நிறைய விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்றதுனால என்னோட ஆசை, எதிர்பார்ப்பு, ஜெயிக்கிறது வர்றது எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கேன். எவ்ரி மூமெண்ட் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த மூமெண்ட்
இப்போ அடுத்து காரில் போக போகிறேன், யார்ட்டையாவது ஃபோன் பேச போகிறேன், அடுத்து போய் டப்பிங் பண்ண போகிறேன் ரோமியோக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அந்தந்த ப்ரெசன்ஸில் ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு சந்தோஷமும் அமைதியாக இருக்கிறேன் ஆக்சுவலி. இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதை ட்ரை பண்ணா நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்க கிட்ட பேசுறவங்களுக்கும் அந்த எனர்ஜி நீங்க அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்றீங்க. இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க. அந்த பாசிட்டிவிட்டி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கட்டும்.